வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ஒரு கவிதை இல்ல. இது ஒரு உண்மையான அனுபவத்தோட நேரடி ரிப்போர்ட். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த ஒருத்தரோட கதை. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இது ஒரு வாழும் சாட்சியம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில இருண்ட நேரங்கள் வரும் இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணுவோம்? எங்க நம்பிக்கை கிடைக்கும்னு தேடுவோம். இந்த சங்கீதம் அந்த தேடலுக்கான ஒரு பதிலா இருக்கு. வாங்க, அந்த பயணத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், இது ஏதோ தேரி மாதிரி எழுதப்பட்ட ஒண்ணு இல்ல. இது நிஜமான ஒரு அனுபவத்தோட பதிவு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து பிறந்தது. அதனாலதான் இது நிஜமாவே நடந்திருக்குன்ற உணர்வோட இதை நம்ம பார்க்கணும். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடக்கிற இந்த பெரிய போராட்டத்துல இந்த ஒரு வரி ஒரு பவர்ஃபுல்லா ஆயுதமா மாறுது. இது எப்படி ஒரு மனுஷனோட பயத்தை உடைச்சு நம்பிக்கையோட கதவை திறந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கதை பயத்தோட ஆழத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு உண்மையான ரொம்ப அழுத்தமான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட இருட்டுல இருந்து முதல் வெளிச்சக்கீற்று எப்படி வந்துச்சுன்னு பாப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயம், கவலை, ஆபத்து. இன்னொரு பக்கம் தெளிவு, தைரியம், அமைதி. இந்த ஆச்சரியமான மாற்றம் எப்படி நடந்துச்சு? வெளிச்சம்னு ஒரு சக்தி உள்ள வந்தப்போதான். இது கற்பனை இல்ல, இது இந்த அனுபவத்தோட நேரடி ரிசல்ட். ஓகே, நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா அந்த நம்பிக்கை சோதிக்கப்படணும் இல்லையா? இப்போ அந்த வெளிச்சம் ஒரு உண்மையான பயங்கரமான எதிர்ப்பை சந்திக்குது. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இங்க இருக்கிற ஆபத்து நாம மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறது இல்ல, இது நிஜம். எதிரிங்க ஒன்னா கூடிட்டாங்க, அச்சுறுத்தல் கண்ணு முன்னாடி நிக்குது. அந்த டென்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. மலை மாதிரி நின்ன எதிரிங்க திடீர்னு பலவீனமாகறாங்க. அவங்களோட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவங்களே தடுமாறி கீழே விழுறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? எதிரிங்க வீழ்ந்தத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. பயம் இருந்த இடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை பிறக்குது. இனிமே ஒரு பெரிய ஆர்மியே எதிரா வந்து நின்னாலும் மனசு பயப்படாதுன்னு ஒரு புது தைரியம் உருவாகுது. இந்த பாதுகாப்ப நேர்ல பார்த்ததோட இம்பாக்ட் என்ன தெரியுமா? அது சும்மா தைரியத்தை மட்டும் கொடுக்கல, அது ஒருத்தரோட மனநிலையே மொத்தமா மாத்திருச்சு. எப்படின்னு பார்க்கலாம். இங்க உருவாகிற நம்பிக்கைங்கிறது எனக்கு இனிமே பிரச்சனையே வராதுன்னு சொல்றதில்ல. அதுக்கு பதிலா பிரச்சனைக்கு நடுவுலையும் அசைய முடியாத ஒரு உள்ளமைதி. புயலோட மையத்துல அமைதி இருக்கிற மாதிரி சண்டை வந்தாலும் சரி, பலமும் நம்பிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான மனோபலம். இப்படி ஒரு ஆழமான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் வாழ்க்கையில எது முக்கியம்னு நம்ம பார்வை மாறும் இல்லையா? எது நிஜமாவே முக்கியம்னு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த டேபிள் அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா சொல்லுது. செல்வம், அதிகாரம், வெற்றின்னு நாம தேடி ஓடுற விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் கடவுளோட பிரசன்னம், வழிகாட்டுதல், அமைதி. இந்த ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம்னு புரியுது. இதுதான் அந்த போராட்டத்திலிருந்து கிடைத்த உண்மையான பொக்கிஷம். சரி, ஆபத்தெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் எப்படி ஒருத்தனா மாத்துச்சு? அந்த பாதுகாப்பு ஒரு புது ஆசைக்கு வழிகாட்டுச்சு. அது என்னன்னு பாப்போம். பாதுகாப்புங்கிறது இனிமே வெறும் ஒரு ஐடியா இல்ல, அது ஒரு கேடயம் மாதிரி, ஒரு அடைக்கலம் மாதிரி, ஒரு பலமான கோட்டை மாதிரி உணரப்பட்டுச்சு. கடவுள் வெறும் ஒரு யோசனையா இல்லாம ஒரு உண்மையான பாதுகாப்பாளரா மாறுறாரு. இதுதான் அனுபவத்தோட சக்தி. இந்த சார்ட்ட பாருங்களேன், முழு எமோஷனல் பயணத்தையும் ஒரே இடத்துல காட்டுது. பயம் ரொம்ப உயரத்துல ஆரம்பிக்குது, ஆனா துன்பத்துக்கு நடுவுலையும் நம்பிக்கை அதைவிட மேல போய் கடைசியில சந்தோஷத்துக்கு வழிவகுக்குது. துன்பம் இருந்தாலும் நம்பிக்கை எப்படி ஜெயிச்சதுன்னு இது அழகா விளக்குது. இதுதான் கிளைமேக்ஸ். இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச வெற்றியோட அறிவிப்பு இது. இது வெறும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு நிறைவேறின உண்மை. சரி, இந்த முழு அனுபவத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பாடம் என்ன? இது நம்ம வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அட்வைஸ். கடைசியா நமக்கு ஒரு தெளிவான 3 ஸ்டெப் கைடன்ஸ் கிடைக்குது. காத்திருந்தா சும்மா சோம்பேறியா இருக்கிறதில்ல, அது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். பொறுமையா காத்திருக்கும் போதுதான் நம்ம பலமாகறோம், நம்ம மனசு தைரியமாகுது. அதனால காத்திருக்கிறதுங்கிறது நம்பிக்கையோட உச்சக்கட்ட செயல். கடைசியா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வர்றோம். ஆனா இப்போ இந்த வரி ஒரு சாதாரண நம்பிக்கையோட வெளிப்பாடு இல்ல. இது அனுபவத்துல நிரூபிக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத உண்மை மாதிரி ஒலிக்குது. வெளிச்சம் வந்துட்டா இருட்டுக்கங்க என்ன வேலை? இதுதான் இந்த சங்கீதம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு நிரந்தரமான பாடம். என் ஒளி பயம் இல்லை, கர்த்தர் என் பலம் தோல்வி இல்லை. எதிரிகள் வந்தாலும் நான் அஞ்சவில்லை, கர்த்தருடன் இருந்தார்
வெற்றி வந்தது. மலை போல பிரச்சனை முன் நின்றாலும், அலை போல சோதனை வந்து சென்றாலும், கர்த்தர் என் பக்கம் நின்றிருந்தார். நம்பிக்கை உள்ளம் உயர்ந்திருந்தது. கர்த்தர் என் ஒளி, பயம் இல்லை. கர்த்தர் என் பலம், தோல்வி இல்லை. எதிரிகள் வந்தாலும் நான் அஞ்சவில்லை. கர்த்தர் உடன் இருந்தார், நான் ஜெயித்து விட்டேன். ஒரே ஆசை உம்மை காணவே, என் மனம் என்றும் உம்மை தேடவே. உம் சமூகத்தில் அமைதி கிடைத்தது. உம் கையில் என் வாழ்வு பாதுகாப்பானது. மனிதர் விலகினாலும் நீரிருந்தீர். நம்பிக்கை குறைந்தாலும் நீர் உயர்த்தீர். வழி தெரியாமல் நான் நின்றபோது ஒளி காட்டி நீர் நடத்தினீர். காத்திருந்தேன், நீர் வந்தீர். அழைத்தேன், நீர் கேட்டீர். நம்பினேன், நீர் செய்தீர். கர்த்தரே, நீர் ஜெயம் கொடுத்தீர். கர்த்தர் என் ஒளி, நான் பயமில்லை. கர்த்தர் என் பலம், நான் தோல்வி இல்லை. கர்த்தர் என் கோட்டை, நான் அசையவில்லை. கர்த்தர் என் வாழ்வு, நான் ஜெயித்து விட்டேன். கர்த்தர் ஒளி இருளோடுகிறது. கர்த்தர் பலம், பயம் மறைகிறது. கர்த்தர் அருகில் மனம் உறைகிறது. கர்த்தருடன்